ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மட்டன் பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். அண்ட் இந்த மட்டன் பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு தெரியணும்னா மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ தால்ச்சாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் அண்ட் நாட்டு தக்காளி, அண்ட் இதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அண்ட் மட்டனில் வந்து நல்லா கொழுப்பு கறியாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்டு துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி நான் கழுவி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தால்ச்சா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பருப்போட அளவு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் துவரம் பருப்பு எடுத்துருந்திங்கன்னா 1/4 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கறியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து எடுத்து வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருந்ததை உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்காமே நம்ம இதெல்லாமே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த பருப்பெல்லாம் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மட்டன்லாம் நல்லா வேகிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்க போகிறோம். ஸோ அது ரெடி ஆகிறக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய் தான் போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பேனில் இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுடலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு சும்மா டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி அதில் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வர டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ளேவருக்காக தான். ஆல்ரெடி நம்ம நிறையா வந்து அந்த பருப்பு கூடவே போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறி நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடலாம். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. பிகாஸ் பருப்பு நமக்கு ஆல்ரெடி எல்லாமே வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த காய்கறி வந்துச்சுன்னா தால்ச்சா ரெடி ஆகிடும். ஸோ இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ மசாலாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிளகாத்தூளும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மசாலாஸ் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு அளவாக நம்ம வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தண்ணியை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி இருக்குல்ல, ஸோ அதையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து இந்த காய்கறி வேகிறதுக்கு விட்டுற போகிறோம். ஸோ மீன்வைல் நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் ரெடியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பருப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பருப்பில் வந்து இந்த காய்கறி எல்லாத்தையும் மசாலாவோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா குக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இடையில கிளறி விட்டு இந்த பருப்பை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மட்டன் தால்ச்சா. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது எதோடலாம் சூப்பராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிரியாணி அண்ட் தென் கீ ரைஸ் இதோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பிரியாணி அண்ட் தால்ச்சா காம்பினேஷன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான காம்பினேஷன். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.